நெருக்கங்கள் வருவது உண்மைதான். சில நேரங்களில் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணுவோம், குடும்பமாக ரட்சிக்கப்படுறோம், குடும்பம் ஆராதிப்போம். ஆனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தான் செய்யும். கருத்து வேறுபாடுகள் வரும். புருஷன் ஒன்று சொன்னா மனைவி ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி அப்படி சொல்லலாம், மனைவி ஒன்று சொல்லியிருப்பாங்க, புருஷன் தப்பா புரிஞ்சு நீ எப்படி அதை சொல்லலாம், இந்த வாக்குவாதங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். சில நேரத்தில் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாத பெற்றோர், பெற்றோரோட அன்பு புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகள், குடும்பத்துக்குள்ள சில சலசலப்பு வரும். அல்லது குடும்ப சமாதானமா இருக்கும், யாரோ வெளியிருந்து தூக்கி போட்ட கல்லு, அவங்க பேசின 4 வார்த்தை, அவங்க செஞ்ச சில தீமை, இந்த குடும்பமே கலங்கி போய் நிற்கும். இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில சகஜம் வரும். அப்படி வரும் பொழுது அந்த நெருக்கங்கள் மத்தியில ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுது அப்படின்னா, நம்ம எதை குறிச்சும் கவலைப்படாம எல்லாவற்றையும் யார்கிட்ட இறக்கி வச்சிடணுமா, யார்கிட்ட வச்சிடணும், கர்த்தர்ட்ட கொண்டு போயிடணும். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம ஒரு பக்கம் நல்லா ஜெபம் பண்றோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், சபைக்கு வருகிறோம். ஆனா நெருக்கங்கள் வரும் பொழுது அந்த நெருக்கத்து மத்தியில ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளால ஏன் அனுபவிக்க முடியலன்னா, சைடுல பிசாசு நம்மளை தந்திரமாய் வஞ்சிக்கிறான். எப்படி தெரியுங்களா? சில நேரத்தில் மனைவி புரிஞ்சுக்கொள்ளாம பேசும்போது பிசாசு சொல்லுவான், இவ்வளவு போய் கட்டின பாரு, நீ கட்டினதுக்கு சன்னியாசியா வாழ்ந்திருக்கலாம், இவள்கிட்ட நீ பேசி புரிய வைக்க முடியாது, இவள்கிட்ட இனிமேல் விலகி நின்னுக்க. புருஷனை மனைவி பிசாசு சொல்லுவான், போய் இந்த ஆளை கட்டின பாரு, இந்த ஆள் ஒரு முரட, என்ன பேசினாலும் ஏட கூடமா தான் இருப்பாப்புல. சில நேரத்தில் நம்ம இறுதி பிசாசு எப்படி வஞ்சிப்பான்னா, பிரச்சனை பண்ணுகிற மனிதர்களோடு போராடும்படி, அல்லது நம்ம வாழ்க்கையை நொந்து கொண்டு நாம கவலைப்பட்டு சோர்ந்து போகும்படி பிசாசு நம்ம வஞ்சிப்பான். ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டம்மி ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, ஏன் இவளை எனக்கு கட்டி வச்சீர், ஏன் இந்த ஆள்கிட்ட என்னை கட்டி வைத்தீர், ஏன் இந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்தீர், அப்படி ஒரு சோர்வு வர வர ஜபத்தையே என்ன ஆயிடுவோம், அப்படியே டவுன் ஆகும். இது பிசாசுடைய தந்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ ஒன்றுக்கு என்ன செய்யாத, முதல்ல கவலைப்படாத. யாரோ என்னமோ பேசட்டும், உன் குடும்பத்துக்கு 1000 தீமை செய்யட்டும், உன் குடும்பத்தை குறித்து தப்பா தூஷிச்சு விமர்சனம் பண்ணி சில மனிதர்கள் பேசட்டும், குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரட்டும், ஆண்டவர் சொல்லி முதல்ல கவலைப்படாத. இது என்ன ஆகுமோ, எப்படி மேற்கொள்ளுவேன், நான் என்ன பதில் சொல்லுவேன், நான் எப்படி இந்த காரியத்தை சரிப்படுத்துவேன், முதல்ல கவலைப்படுறதை விட்டுட்டு எல்லாவற்றை குறித்த விண்ணப்பங்களை ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு யாரு தெரியப்படுத்து. அப்போ சின்ன காரியமானாலும் ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள சில சலசலப்பு வருதா, நீங்க மனைவியோடு போராடாதீங்க, புருஷனோடு போராடாதீங்க, முதல்ல தேவ சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவரே, நான் என்ன சொன்னாலும் என் மனைவி புரிந்து கொள்ள முடியறதில்ல, என் மனைவி என்ன சொன்னாலும் என்னால புரிந்து கொள்ள முடியறதில்ல, என் புருஷனை என்னால புரிந்து கொள்ள முடியல, எங்களுக்குள்ள சமாதானம் தாங்கன்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து பாருங்க. கர்த்தர் அந்த நெருக்கங்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஆனா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இவளை இப்படியே விட்டேன்னு வையேன், இவ உன்னை உண்டிலன்னு ஆக்கிடுவான், இந்த ஆள்கிட்ட இப்படியே இந்த ஆளை விட்டினா உன்னை உண்டு, இப்படியே பிசாசு வஞ்சித்து 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 மனிதர்களோடு போராட வைப்பான். வேலை செய்யற இடத்துல சில மனிதர் நம்ம சமாதானத்தை எடுக்க போராடும் பொழுது பிசாசு சொல்லுவான், இந்த ஆள்கிட்ட நீ இப்படியே விடாத, எதிர்த்து பேசு, வாக்குவாதம் பண்ணு, நீ போராடு, பதிலுக்கு பதில் செய். மனிதர்களோடு பிரச்சனைகளோடு போராடும்படி பிசாசு நம்ம வஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ மாம்ச பலத்துல போராடாத, ஒன்று கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா.